ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு நான் என்ன படம் எடுத்து வந்திருக்கேன்னா 2023 ஒரு இந்தோனேஷியன் பேய் படமா ரிலீஸ் ஆன வஹாப் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு படத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த படத்தை நீங்க ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை பாருங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, பேராசியால ஒருத்தன் பல அமனுஷங்களை செஞ்சு ஒரு சில விஷயங்களை அடைய நினைக்கிறான். அவன் அதை அடையிறதுக்கு சூனியத்தால ஒரு ஜின்னை ஏவுறான். ஆனா வெளியில வந்தது எந்த மாதிரியான ஒரு ஜின் அப்படின்னு தெரியாம அவன் அந்த விபரீத செயலை செய்யறான். அதனால அவன் குடும்பமும் ஏன் அந்த கிராமமே கதி கலங்குது. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம படத்துக்குள்ள போய் பார்த்துலாம். நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல அதிகாலை ஒரு 3 மணியை போல காட்டுறாங்க. முஸ்லிம்ஸ் எல்லாருமே அதிகாலை 3 மணிக்கு ஒரு பிரேயர் பண்ணுவாங்கல்ல. மோஸ்ட் ஆஃப் தி இந்தோனேஷியன் படங்கள்ல இதை நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி பிரேயர் பண்றதுக்காக யாரோ ஒருத்தவங்க கைகால் எல்லாத்தையுமே கழுவிக்கிட்டு இருக்க அதே நேரத்துல யாரோ ஒருத்தவங்க ஸ்டிக்கை வச்சு நடந்து போய்கிட்டு இருக்காங்க பெட்ரூம்குள்ள. அப்படியே கட் பண்ணி ஒரு பெரியவர் இப்ப கைகால் கழுவுனார்ல, அவரு பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் திடீர்னு அங்க பழத்தை காத்தடிக்க ஆரம்பிக்குது. ஒரு லேடி ஒருத்தவங்க பார்க்கவே உடம்பு சரியில்லாத மாதிரி ஏதோ பேய் அறிஞ்ச மாதிரி படுத்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு சரியா தெரியல. அவங்க ரூம்ல தான் பயங்கரமா காத்தடிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாமே பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்க. திடீர்னு அந்த லேடி முழிக்கிறாங்க. அந்த இடமே ஏன் அவங்க உடம்பே பயங்கரமா ஆட ஆரம்பிக்குது. பக்கத்துல ஒரு பெல் இருக்கு. ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்க பசங்களை கூப்பிடுறதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. அதை கூட அவங்களால தொட முடியல. அப்படியே கட் பண்ணி வஹாப் அப்படின்னு இந்த படத்தோட டைட்டில் போட்டு படத்தை ஓபன் பண்றாங்க. அடுத்த சீன்ல ஒரு இடத்தை காட்டுறாங்க. இது மசூதிக்கு சொந்தமான இடம் போல. அந்த இடத்துல தான் அந்த பெரியவர் இருக்காரு. இவரோட பேர் அம்ருலா. முதல்ல இவங்களை பத்தி நான் சொல்லிடுறேன். அம்ருலா இப்போ ஒரு லேடி காட்டினாங்கல்ல, அந்த லேடியோட 2வது ஹஸ்பண்ட். அந்த லேடியோட முதல் ஹஸ்பண்டுக்கு பிறந்தவரு நட்டா. நட்டாவுக்கு ஒரு ஒய்ஃபும் டெலியா அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அந்த லேடிக்கு உடம்பு சரியில்லாதனால நட்டா தான் தன்னோட அம்மாவை பாத்துக்கிறாரு. இப்ப அந்த அம்ருலா அப்படி சொல்லப்படுற அந்த பெரியவரும் தன்னோட பையனான ஹம்சாவை கூப்பிட்டு, ஹம்சா தான் இப்ப மத போதனைகளை டீச் பண்ற ஒரு டீச்சரா இருக்காரு. அவர்கிட்ட ஹம்சாவோட அப்பாவும் நான் எத்தனை உயிரோட இருக்க போறேன்னு எனக்கு தெரியல, அதனால இந்த நிலத்தை வஹாப்பா தானமா இந்த கிராமத்துக்கு கொடுக்க போறேன். இந்த நிலம் மசூதிக்கு கரெக்டா போய் சேர வேண்டியது உன்னோட பொறுப்பு மாதிரி அந்த பொறுப்பை ஹம்சா கிட்ட ஒப்படைக்கிறாரு. ஹம்சாவுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. அவருக்கும் ஒரு சின்ன பையன் இருக்கான். இப்படி தன்னோட அப்பா சொன்னதுக்கு அப்புறம் ஹம்சாவும் எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நட்டாவோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க எப்பவுமே ஒரே மாதிரி முழிச்சுக்கிட்டு படுத்த படுக்கையா தான் இருப்பாங்க. நட்டாவோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க எப்பவுமே சிடுசிடுன்னு தான் அந்த லேடி கிட்ட நடந்துக்குவாங்க. அது நட்டாவோட சின்ன பொண்ணுக்கு பிடிக்காது. அதனால தன்னோட அம்மா கிட்ட பாட்டி கிட்ட இப்படிலாம் நடந்துக்காதீங்க, கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்குங்க அப்படின்னு சொல்றா. ஆனா நட்டாவோட ஒய்ஃபுக்கு தன்னோட மாமியாரை பாத்துக்கிறது ஒரு பெரிய வேலையாவே இருக்கு போல. அதை வெறுப்பாதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இந்த சின்ன பொண்ணு தன்னோட பாட்டி கிட்ட அம்மாவை மன்னிச்சிடுங்க, அவங்க இப்படித்தான் அப்படி மாதிரி தன்னோட பாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி நைட்டு கட்டுறாங்க. ஈவினிங் பிரேயருக்காக பிரேயர் ஹால்ல இருக்கிற அந்த ரேடியோல இருந்து அவங்க பிரேயர் பண்ற சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல நட்டாவும் தன்னோட வீட்டுக்கு வரான். உண்மையா சொல்ல போனா நட்டாவும் எந்த ஒரு வேலைக்குமே போறது கிடையாது. சம்பாரிச்சு வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே அவருக்கு கிடையாது. அதனால நட்டாவோட ஒய்ஃபும் அவர் மேல பயங்கரமா கோவப்படுறாங்க. இப்படி ஏழையாவே வாழ்ந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு வந்தது வராதமா அவர் கூட சண்டை போடுறாங்க. என்ன பண்றதுன்னே அவருக்கும் தெரியல. வீட்டுல சாப்பிடறதுக்கு கூட எதுவுமே இல்ல அப்படின்னு நட்டாவோட ஒய்ஃபும் சொல்லிட்டு உள்ள போக, அடுத்த சீன்ல நட்டாவும் தன்னோட பிரதரான ஹம்சாவை தேடி வராரு. அதாவது நட்டாவோட ஸ்டெப் ஃபாதரோட முதல் பையன் தான் ஹம்சா. அவர்கிட்ட வந்து நிலைமையை எடுத்து சொல்லி, எனக்கு கொஞ்சம் பணம் தேவை, குடும்பம் நடத்துறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு, எனக்கு இப்ப வேலை இல்ல, அதனால என்னால சம்பாதிக்கவும் முடியல அப்படின்னு தன்னோட பிரதர் கிட்ட கேட்க, நட்டா கேட்ட உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம ஹம்சாவும் பணத்தை எடுத்து கொடுத்துட்டு இதை அவன் குடும்ப செலவுக்கு வச்சுக்க, அதே மாதிரி இந்த பணத்தை வச்சு அம்மாவோட மெடிசனுமே பாத்துக்க அப்படி சொல்லி கொடுக்குறாரு. அதே நேரத்துல அந்த இடத்தை ஒரு பெரியவர் கூட்டிக்கிட்டு இருக்காரு. இவர் தான் இவங்களோட தாத்தா. அவருமே நட்டா காசு வாங்குறத பாக்குறாரு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த பெரியவர் இருக்காருல, அம்ருலா, ஹம்சாவோட அப்பா, அவருக்கு தான் சாக போற அப்படின்னு முன்னாடியே தெரியுது போல. அவருக்கு ரொம்பவே உடம்பு மோசமாகிட்டே போய்கிட்டு இருக்கு. அதனால ஏற்கனவே இந்த நிலத்தை மசூதிக்கு கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணி ஒரு டாக்குமெண்டாவே வச்சிருக்காரு. அதை பீரோக்குள்ள இருந்து எடுத்து டிராயருக்குள்ள வைக்கிறார். இறந்ததுக்கு அப்புறம் யாராவது இதை தேடுனா ஈஸியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி அவர் வச்சுக்கிட்டு இருக்கும் போது அவரும் அவரோட ஒய்ஃபை எடுத்துக்கிட்ட அந்த போட்டோ கீழே விழுந்து உடையுது. அதை பார்த்து அவருக்கு மனசு சங்கடமா இருக்கு, என்ன நடக்க போகுது அப்படின்னு. அடுத்த சீன்ல வழக்கம் போல ஹம்சாவும் மத்தவங்களுக்கு மதத்துல இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்து டீச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதையும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்துல ஹம்சா கிட்ட வாங்கின அந்த பணத்தை தான் வேலை செஞ்சு சம்பாதிச்ச மாதிரி நட்டாவும் தன்னோட ஒய்ஃப் கிட்ட வந்து கொடுக்க, அதை பார்த்து நட்டாவோட ஒய்ஃபும், இது உங்க அம்மாவோட மெடிசன் செலவுக்கே பத்தாது, வீட்டு செலவுக்குலாம் என்ன பண்றது, நீங்க சம்பாதிக்கவும் மாட்டீங்க, இப்படி ஏழையாவே வாழ்ந்து சாகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிச்சிடறாங்க. நட்டாவும் இருக்கிறத வச்சு சமாளி, இருக்கிறத வச்சுதான் வாழ முடியும் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. ஆனா நட்டாவோட ஒய்ஃப் ரொம்பவே பேராசை பிடிச்சவங்க போல. அதனால தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட, உங்க பிரதருக்குன்னு சொத்து இருக்குல்ல, அதுல கொஞ்சம் கேட்டு பாருங்களேன், கேட்டா அவங்க ஏதாவது கொடுக்கலாம்ல அப்படின்னு தன்னோட ஹஸ்பண்டை ஏத்தி விட, நான் டைம் பார்த்து அவனுங்கள்ட்ட பேசுறேன் அப்படின்னு நட்டாவும் தன்னோட ஒய்ஃபை சமாதானப்படுத்த பார்க்க, நான் போய் தூங்குறேன், என்னோட வாழ்க்கையை விட நான் காண்ற கனவு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தூங்க போயிடுறாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம
நட்டாவும் முழிச்சு போயிருக்காரு. அப்படியே கட் பண்ணி அதே நைட்டு ஹம்சாவையும் அவரோட தாத்தாவை காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹம்சாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறாரு. அதாவது நட்டா அவரோட அண்ணன் இருக்காருல, அவருக்கு குடும்பம் இருக்கு, ஆனா அவரு சரியா சம்பாதிக்கிறது இல்ல, அவரோட குடும்பமே ரொம்பவே வறுமையில வாடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹம்சோட தம்பி அம்ரான், அவனுக்கு நல்லா சம்பாதிக்கிறான், எல்லாமே இருக்கு, ஆனா அவனுக்குன்னு ஒரு குடும்பமே அமைய மாட்டேது அப்படின்னு இவரு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அதுக்கு அவரோட தாத்தாவும் எல்லாமே அவங்கவங்களோட விதி, அவங்கவங்க தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும், ஆனா இருந்தாலும் நம்ம அல்லாஹ் கிட்ட தொடர்ந்து வேண்டிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் நம்ம வாழ்க்கையில ஏதாவது மாறும் அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்றாரு. அப்படியே கட் பண்ணி அடுத்து நான் காட்டுறாங்க, இவங்களோட தம்பி அம்ரான் இருக்கான்ல, அவன் நட்டாவோட வீட்டுக்கு வந்திருக்கா தன்னோட அம்மாவை பாக்குறதுக்காக. ஏன்னா அவங்க ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால கதவை திறந்த தன்னோட அண்ணி கிட்ட தன்னோட அம்மாவை பத்தி விசாரிக்கிறான். ஆனா தன்னோட அம்மா தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படி தெரிஞ்ச உடனே அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க எல்லாமே பேசுறது தூங்கி இருக்கிற நட்டாவுக்கு கேக்குது. வீட்டுல இருக்கும்போது சிடுசிடுன்னு இருக்கிற நட்டாவோட ஒய்ஃபும் மத்தவங்க கிட்ட சிரிச்சுக்கிட்டே பேசுற மாதிரி நடிக்கிற மாதிரி தான் தெரியுது. சரி, அவங்கள நான் இன்னொரு நாள் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி அம்ரானோ அவரோட அப்பா அந்த நிலத்தை மசூரிக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காருல, அதை டிரான்ஸ்பர் பண்றதுக்கான வேலை போய்கிட்டு இருக்கு போல. அதை ஹம்சா தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இப்ப என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்ரானோ அங்கிருந்து கிளம்புறான். அதை கேட்ட உடனே நட்டாவோட ஒய்ஃபுக்கு ஏதோ தோண ஆரம்பிக்குது. அடுத்து நட்டாவும் தன்னோட தாத்தா கிட்ட வந்து தன்னோட வறுமையை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. நட்டாவோட தாத்தாவும் அவருக்கு நீ பொறுமையா இரு, எல்லாமே மாறும், நீ கடவுளை நோக்கி பிரேயர் பண்ணு அப்படின்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்து அதே மாதிரி அன்னைக்கு நைட்டும் ஹம்சாவும் தன்னோட கிராம மக்களுக்கு மதத்துல இருக்கிற நல்ல விஷயங்களை, அதாவது பேரசப்படக்கூடாது, இருக்கிறத வச்சு வாழணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை டீச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதையும் காட்டுறாங்க. இது எல்லாமே இந்த படத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். இன்னொரு பக்கம் நட்டாவும் ரொம்பவே யோசிச்சுக்கிட்டே படுத்திருக்காரு. அப்ப பக்கத்துல நட்டாவோட ஒய்ஃபும் தூங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்க இல்ல அப்படின்னு இவரும் சொல்ல, அப்பதான் நட்டாவோட ஒய்ஃபும் உங்க தம்பிகள்ட்ட இந்த சொத்தை பத்தி நீங்க பேசுறது உங்களுக்கு கொஞ்சம் கூச்சமா இருந்தா நம்ம வேணா ஏதாவது ஒரு ஷாமனை பார்க்கலாமே, அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார்ல அப்படி சொல்ல, அதே நேரத்தில் நட்டாவோட அம்மாவும் பெல் அடிக்கிற சத்தம் கேட்கவும் அவரும் அங்கே போயிட்டு பயந்தபடியே படுத்திருக்கிற அம்மாவை அமைதிப்படுத்தி மெடிசன் கொடுக்கறாரு. அதே நேரத்துல எல்லாத்தையுமே யோசிச்சும் பாக்குறாரு போல. அப்படியே கட் பண்ணி கேல்பாக் அப்படின்னு சொல்ல போற ஒரு கிராமத்துக்கு இப்ப நட்டாவும் நட்டாட ஒய்ஃபும் பைக்ல வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க இப்ப ஒரு ஷாமனை பாக்குறதுக்கு தான் வந்திருக்காங்க. அவரை பார்க்கவே பயங்கரமா இருக்கு. ஜின்களையும் கெட்ட சக்திகளையும் தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற ஒரு பெரிய ஷாமன் மாதிரி தான் தெரியுது. அவர்கிட்ட இவங்க வந்த விஷயம் அப்பதான் நமக்கு தெரிய வருது. இவங்களுக்கு பேராசை அதிகமாயிடுச்சு. இவங்களுக்கு மத்த ரெண்டு தம்பிகளோட சொத்தை அடையணும் அப்படிங்கிற அந்த வெறியில அவங்களுக்கு எதிரா சூனிய வைக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. அந்த விஷயத்தை இவங்க அந்த ஷாமன் கிட்ட சொன்ன உடனே அவரும் மனுஷங்க எல்லாருமே பேராசை பிடிச்சவங்க தான், வேற என்ன பண்றது, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தானே நான் இருக்கேன் அப்படி மாதிரி எனக்காக நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஹம்சா கிட்ட வாங்கின பணத்தை அப்படி எடுத்து நட்டாவும் அந்த ஷாமன் கிட்ட கொடுக்க அவருக்கு அந்த பணம் பத்தல. அதனால மறுபடியும் இது பத்தாது அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே ஒய்ஃபோட கையில போட்டிருக்கிற ஒரு நகையை கலட்டி அந்த ஷாமன் கிட்ட கொடுக்கறாரு. அதாவது இவர் என்ன பண்ண போறாருன்னா அந்த சொத்துக்கு சம்பந்தப்பட்ட அம்ருல்லாவோட வாரிசுகள் எல்லாருமே கொல்றதுக்கு இவங்க பிளான் பண்றாங்க. அதுக்காக தான் சூனிய வைக்கவே வந்திருக்காங்க. அப்படி எல்லாருமே இறந்தா மட்டும்தான் எல்லா சொத்துமே இவங்களுக்கு கிடைக்கும். அதனால அந்த ஷாமனோ முதல் படி சூனிய வைக்கிறதுக்கு, அதாவது ஒரு ஜின்ன அவங்க மேல ஏவி விடுறதுக்கு எல்லா சடங்குகளையுமே பண்ண ஆரம்பிக்க அது எல்லாமே ரொம்பவே கொடூரமா இருக்கு. அடுத்த முறை நீங்க வரும்போது அவங்களோட போட்டோக்களை நீங்க எடுத்துட்டு வரணும். அப்படி எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் அடுத்த 4 நாள்ல அவங்க எல்லாருமே இறந்து போற மாதிரி என்னால சூனிய வைக்க முடியும், ஜின்களை ஏவி விட முடியும் அப்படின்னு இவர் சொல்ல அதுக்கு இவங்களும் தலையாட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு துணி மாதிரி ஒண்ணுல ஏதோ மந்திர மாதிரி எழுதிட்டு இதை எடுத்துட்டு போயிட்டு எந்த குடும்பம் நீங்க சாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த குடும்பத்தோட வீட்டுக்கு முன்னாடி புதைச்சிருங்க அப்படின்னு சொல்ல, அதனால அன்னைக்கு நைட்டே நட்டாவும் நட்டாவோட ஒய்ஃபும் யாருக்குமே தெரியாம ஹம்சாவோட வீட்டுல, அதாவது ஹம்சாவோட வீட்டுல தான் ஹம்சாவோட அப்பா, ஹம்சாவோட தம்பி, ஹம்சாவோட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே வீட்டுல தான் வாழ்றாங்க. அந்த வீட்டுல புதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாம அந்த வீட்டுக்கு வராங்க. அதே நேரத்துல ஹம்சாவும் வீட்டுல இருக்கும்போது தன்னோட ஒய்ஃபை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி பார்த்தா இப்ப ஹம்சாவோட ஒய்ஃப் எங்க இருக்காங்க அப்படின்னா நட்டாவோட அம்மாவை பாத்துக்கிட்டு இருக்காங்க. நட்டாவோட அம்மா தானே ஹம்சாவோட அம்மாவும். அதனால நட்டாவும் நட்டாவோட ஒய்ஃபும் நாங்க கொஞ்சம் வெளியில போறோம், கொஞ்சம் வந்து எங்க அம்மா மட்டும் பாத்துக்கோங்க அப்படி சொல்லவும் ஹம்சாவோட ஒய்ஃபும் போய் பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதே நேரத்துல இங்க நட்டாவும் நட்டாவோட ஒய்ஃபும் யாருக்குமே தெரியாம ஹம்சாவோட வீட்டுல ஒரு குழியை தோண்டி அந்த மந்திர துணியை உள்ள புதைச்சிடுறாங்க. புதைச்ச அடுத்த செகண்ட் திடீர்னு நட்டாவோட அம்மாவும் இதை பித்து பிடிச்ச மாதிரி டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்றாங்க. அதே நேரத்துல ஹம்சோட வீட்டுல இருக்கிற ஹம்சோட அப்பா அம்ருல்லாவும் அவருக்கு ஏதோ ஒரு குரல் கேட்கிற மாதிரி பயந்துகிட்டு அலறி அடிச்சுக்கிட்டு எந்திரிச்சு உட்கார்றாரு. ஆனா அவர் சுத்தி யாருமே இல்ல. அப்படியே கட் பண்ணி ஹம்சாவும் தன்னோட ஒய்ஃபுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப பாருங்க டைம் கரெக்டா 12 மணி ஆகுது. இவங்களும் அதை புதைச்சு முடிச்சுட்டு யாருக்குமே தெரியாம அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அதே நேரத்துல நட்டாவோட வீட்டுல இருந்து ஹம்சாவோட ஒய்ஃபும் தன்னோட வீட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது அவளையுமே ஏதோ ஒண்ணு ஃபாலோ பண்ற மாதிரியும் அவளை சுத்தி ஏதோ ஒரு குரல்கள் கேட்கிற மாதிரி இருக்கவும் அவளும் பாய்ந்து போயிடுறா. இப்ப என்ன பண்றது தெரியாம வேக வேகமா வந்து தன்னோட வீட்டோட கதவை தட்டிக்கிட்டு இருக்க அவங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு கருப்பு உருவம் வரவும் அதை பார்த்து அவங்களும் பாய்ந்து போயிடுறாங்க. கதவை பாய்ந்துகிட்டே வேகமா தட்டிக்கிட்டு இருக்க அம்ரான் தான் கதவை ஓபன் பண்றான். கதவை
கதவை ஓப்பன் பண்ண உடனே வேகமா பயந்துகிட்டு உள்ள போயிடுறாங்க. பயத்துல அவங்க கொண்டு வந்த லைட்டை கூட கீழே போட்டுட்டாங்க போல. அதை எடுத்து அம்ரானோ எதுக்காக இவங்க இவ்வளவு பயந்தாங்க அப்படின்னு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அடுத்த நாள் காலையில அந்த பெரியவரை பாக்குறதுக்காக ஹம்சாவோட தாத்தா வந்திருக்காரு. அவருக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாம இருக்கவும் நான் உங்களுக்கு மசாஜ் பண்றேன், உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்ல அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி நட்டாவோட ஒய்ஃபும் இப்ப தன்னோட மாமியாருக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்திலேயே அவங்களோட பொண்ணு டெலினாவும் உட்கார்ந்து விளையாண்டுகிட்டு இருக்கா. அப்ப பாருங்க அவங்க சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கும் போது அந்த சாப்பாடு அப்படியே ரத்தம் மாதிரி நட்டாவோட ஒய்ஃபுக்கு தெரிய அவங்க பயந்து அப்படியே தூக்கி போட்டுறாங்க. அவங்க கண்ணுக்கு மட்டும் அது ரத்தமா தெரியுது, ஆனா மத்தவங்க கண்ணுக்கு அது நார்மலா தான் தெரியுது. அதனால பயந்து போயிட்டு அங்கிருந்து வெளியில ஓடி வரும்போது நட்டாவுமே இங்க வந்துடுறாரு. அவர்கிட்ட நடந்ததை சொல்ல அடுத்த செகண்டே நட்டாவோட அம்மாவும் இதே பார்த்து பயந்த மாதிரி மணியை வேகமா ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. வேகமா அங்க போயிட்டு தன்னோட அம்மாவை அமைதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் பெட்ரூமுக்கு நட்டாவும் கூட்டிட்டு போறாரு. அடுத்த சீன்ல பிரேயர் பண்ற அந்த இருட்டுற நேரத்துல நட்டாவும் மறுபடியும் அந்த ஷாமனை பாக்குறதுக்காக போறாரு. அவர் ஏற்கனவே அந்த போட்டோக்கள் எடுத்துட்டு வர சொல்லிருப்பார்ல, அந்த அம்ருல்லா குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட போட்டோவையும் எடுத்துக்கிட்டு இப்ப நட்டாவும் அந்த ஷாமனை பார்க்க வந்திருக்காரு. அந்த போட்டோவை கொடுத்த உடனே அந்த ஷாமனும் இன்னையில இருந்து குறிச்சு வச்சுக்க, நாளையில அவங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு நாளும் இறந்துகிட்டே இருப்பாங்க, அதுவும் பொழுது விடியறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ வச்சு சூனியம் பண்ண ஆரம்பிக்க அதுக்கப்புறம் நட்டாவை அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட துணியால மூடப்பட்ட ஒரு முட்டியை கொடுத்து இது ஹம்சாவோட அப்பா தானமா கொடுக்க போற அந்த நிலத்துல நைட் நேரத்துல போய் போத அப்படின்னு சொல்லி கொடுக்க அதை வாங்கின நட்டாவும் அந்த இடத்துக்கு போயிட்டு யாருக்குமே தெரியாம யாராவது பாக்குறாங்களா அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு அந்த முட்டிய புதைக்க போற அதே நேரத்துல அப்படி இந்த ஷியாமனை காட்டுறாங்க. அவனும் ஒரு சுடுகாட்டுக்கு வந்து ஒரு பொணத்தை தோண்டி வெளியில எடுக்கிறான். அந்த பொணத்தோட உடம்ப கிழிச்சு உள்ள இதைய வைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொணத்தோட கால்ல இருந்து அதோட எலும்பு எடுக்கிறான் போல. அந்த ஷாமன் கூட ஒரு லேடியுமே ஹெல்ப்புக்கு இருக்காங்க. இவங்க இந்த வேலையை செய்ய செய்ய அந்த பெரியவருக்கு ஏதோ ஆக ஆரம்பிக்குது. அதே நேரத்துல அந்த முட்டிய ஒரு மரத்துக்கு அடியில புதைச்சிட்டு நட்டாவும் யாருக்குமே தெரியாம அங்கிருந்து கிளம்புறான். அடுத்து ஹம்சாவும் அதிகாலை பிரேயர் பண்றதுக்காக 3 மணியை போல பிரேயர் பண்ற அந்த ஹாலுக்கு வர அங்க வந்து பார்த்தா யாருமே இல்ல. அவர் சுத்தி முத்தி அப்பா எங்க இருக்கீங்க அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறாரு. அங்க யாருமே இல்ல. அதுக்கப்புறம் அவர் மட்டும் நின்னு பிரேயர் பண்ண ஆரம்பிக்க அதே நேரத்துல அந்த ஷாமனோ நட்டா கொடுத்த அந்த போட்டோ வச்சு அவங்க குடும்பத்தை அழிக்கிறதுக்காக ஒரு பெரிய சூனியத்தை வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் அங்க சூனிய வைக்க வைக்க இங்க ஏதோ ஒரு பேயோட குரல் ஹம்சா பிரேயர் பண்ற மாதிரி அதே மாதிரி பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து அவருக்கு பயங்கர பயமாகுது. இருந்தாலும் அதை பெருசா கண்டுக்காம தொடர்ந்து பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இங்க அந்த ஷாமனும் பிரேயர் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இறந்து போன அந்த பிணத்தோட கால்ல இருந்து எடுக்கப்பட்ட அந்த எலும்போட எல்லாத்தையுமே சுத்தி அந்த எலும்ப உடைச்சா அந்த சூனியம் சக்சஸ் ஆயிரும் போல. அதனால அதை உடைக்க ட்ரை பண்ணும்போது பயங்கரமா எல்லா இடமே ஆட ஆரம்பிக்குது. அந்த இடத்துல இருந்து எல்லாமே கீழே விழுக ஆரம்பிக்குது. ஷாமனோ ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த எலும்ப உடைச்ச அடுத்த செகண்டே ஒரு ஜின்னோட குரல் கேக்குது. அந்த ஜின்னோ அந்த ஷாமன் கிட்ட எதையோ சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா போக இங்க தொடர்ந்து பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்க ஹம்சாவுக்கு ஏதோ ஒரு குரல் கேட்கவும் பிரேயரை முடிச்சுட்டு வெளியில வந்து பார்க்கும்போது அங்க ஆட்களை தூக்கிட்டு போற மாதிரியான ஒண்ணு வச்சிருக்காங்க. அது திடீர்னு ஆட ஆரம்பிக்குது. அதை பார்த்து பயந்துகிட்டு நின்னுகிட்டு இருக்கும்போது அது பறந்து அவர் மேல வந்து விழுக போக அதை பார்த்து பயந்து மிரண்டு போன ஹம்சாவும் அங்கிருந்து வேகமா பயந்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த அவரும் பயந்தபடியே தண்ணியை குடிக்க அவரோட ஒய்ஃபுக்கு ஒண்ணுமே புரியல. தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறம் நேரா ரூமுக்கு போயிட்டு பயந்துகிட்டே படுத்திருக்காரு. ஏன்னா திடீர்னு இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்த உடனே அவர் பயத்தோட உச்சிக்கே போயிட்டாரு. அவரோட ஒய்ஃபும் என்னாச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு என்னதான் கேட்டாலும் இவர் எந்த ஒரு பதிலும் சொல்லல. அப்படி அமைதியா பயத்தோடய படுத்திருக்காரு. அதே நேரத்துல ஹம்சாவோட அப்பாவும் அதிகால பிரேயரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு மேல இருந்து ஒரு சேவல் பயங்கரமா எரிஞ்சு கருகி போய் கீழே விழுக அதை பார்த்து பாய்ந்து போயிடுறாரு. அதே நேரத்துல ஒரு கருப்பு உருவாங்கி வந்து அவரை பயங்கரமா மிரட்டி எடுக்குது. அடுத்த செகண்டே கொஞ்சம் கொஞ்சமா அவரை கொன்னும் போட்டுருது. அவரும் கொடூரமா இறந்து போக அதே நேரத்துல நட்டாவோட அம்மாவுக்கும் ஏதோ ஆன மாதிரி டக்குன்னு முழிக்கிறாங்க. அவங்க பக்கத்துல இருந்த அந்த மணியும் கீழே விழுகுது. அதுக்கப்புறம் ஒரு 3:30 போல ஹம்சாவோட ஒய்ஃபுக்கு முழிப்பு வர அவங்களும் வெளியில எந்திரிச்சு வந்து பாக்குறாங்க. அங்க தன்னோட மாமனார் இறந்து கிடக்கிறத பார்த்து பயங்கரமா கத்தி கதறி அழுகுறாங்க. அவங்க அழுகுற சத்தம் கேட்டு ஹம்சாவும் அம்ரான் அங்கே வந்து தன்னோட அப்பா இறந்து கிடக்கிறத பார்த்து அவங்களும் பயங்கரமா ஷாக் ஆகி அழுதுகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இவர் இறந்து போன விஷயம் நட்டாவுக்கும் நட்டாவோட ஒய்ஃபுக்கும் தெரிய வருது போல. அப்ப நட்டாவோட ஒய்ஃபும் நம்ம பிளான் பண்ணபடி அவர் இறந்து போயிட்டாரு, அப்ப நம்ம சீக்கிரமாவே பணக்காரங்க இல்லாமல அப்படி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கு நட்டாவும் இது கோயின்சிடன்ஸா கூட இருக்கலாம், இது ஷாமன் பண்ணாத ஒரு விஷயமா கூட இருக்கலாம், எதையுமே உடனே நம்ம நம்ப கூடாது அப்படின்னு நட்டாவும் சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. அதுக்கப்புறம் இறந்து போன அந்த பெரியவருக்கு இறுதி சடங்குக்கான அந்த பிரேயர்லாம் நடக்குது. அந்த பிரேயர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹம்சாவோட குடும்பம் ரொம்பவே சோகத்துல மூழ்கி போயிருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க ஹம்சாவும் ரொம்பவே சோகத்தோட உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பசிக்கவும் டைனிங் டேபிளுக்கு போயிட்டு அங்க இருக்கிற சாப்பாட்டை அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவரோட கண்ணுக்கு சாப்பாடு எல்லாமே புழுவா தெரிய ஆரம்பிக்குது. அவர் சாப்பிட்டது எல்லாமே புழுவா இருக்கவும் அவரும் பதட்டமாகி பயந்து வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப திடீர்னு ஹம்சாவுக்கு மட்டும் அவரோட அப்பாவோட குரல் கேக்குது. அவர் அப்பா ஹம்சா அப்படின்னு கூப்பிடுற குரல் கேட்கவும் இவரும் பயந்துகிட்டு அப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரோட ரூமுக்கு போக கதவு திறந்து பார்த்தா வீல் சேர்ல ஹம்சாவோட
அப்பா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதை பாத்துக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு ஹம்சோட அப்பாவோட உருவம் அப்படியே தலையவே திருப்பி பார்க்க இவரும் பயந்து கண்ணை மூடிட்டு மறுபடியும் கண்ணை திறந்து பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. அதனால பயந்து பண்ண இவரும் வேகமா அங்கிருந்து வெளியில போயிடலாம் அப்படின்னு போகும்போது கதவு தானாவே லாக் ஆயிக்குது. இவரால திறக்க முடியல. மறுபடியும் ஹம்சோட அப்பாவோட உருவம் வந்து அவரை பயமுறுத்திக்கிட்டு இருக்க கடைசியில எப்படி கதவு திறந்துகிட்டு ஹம்சோட ஒய்ஃபும் உள்ள வந்துடுறாங்க. அவங்களும் உள்ள வந்து ஏன் அப்படி கத்துனீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்க ஹம்சாவும் அவங்க கிட்ட எதுவுமே சொல்லல. ஒண்ணுமில்ல அப்படி சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாரு. அதே நைட்டு நட்டாவும் தாகமா இருக்கும் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு டைனிங் டேபிளுக்கு வந்து தண்ணியை ஊத்தி குடிக்கிறாரு. ஆனா அது எல்லாமே ரத்தமா தெரியுது. அதனால பயந்து பண்ண நட்டாவும் வாயை கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கும்போது பயந்துகிட்டே அப்பதான் காட்டுறாங்க அது நார்மல் தண்ணி தான். இவருக்கு மட்டும் தான் ரத்தமா தெரிஞ்சிருக்கு. அந்த சூனியம் இவங்களுமே பாதிக்க ஆரம்பிக்குது போல. ஆக்சுவலா அந்த ஷாமன் சூனிய வைக்கும் போது நீங்க அந்த பெரியவரோட வாரிசு கிடையாதுல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அந்த சூனியத்தையுமே வச்சிருப்பான். ரெண்டு பேருக்குமே ஒரே அப்பாவா இல்லாம இருந்தாலும் இவங்களுமே இந்த சூனியம் பயமுறுத்த தான் செய்யுது. அப்படியே கட் பண்ணி ஹம்சோட வீட்டை கட்டுறாங்க. ஹம்சோட ஒய்ஃபும் பிரேயர் சவுண்ட் கேட்ட உடனே எந்திரிச்சு அவங்களோட வழக்கமான வேலையை செய்யறாங்க. தண்ணியை காய வச்சுட்டு அவங்க வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அதே நேரத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கிற ஹம்சோட ரூம்ல திடீர்னு அந்த கருப்பு உருவம் வருது. கருப்பு உருவம் வந்து டக்குன்னு ஹம்சாவை அப்படி பொசஸ் பண்ணுது. அவரை பொசஸ் பண்ண உடனே அவரும் வேகமா அங்கிருந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த லேடியும் டக்குன்னு முழிக்கிறாங்க. அவங்க வச்சிருந்த அந்த பெல்லுமே கீழே விழுகுது. பொசஸ் செய்யப்பட்ட ஹம்சாவோ நேரா கிச்சனுக்கு வந்து நல்லா கொதிக்க கொதிக்க காஞ்சிக்கு இருக்கிற அந்த தண்ணியை அப்படி தூக்குறாரு. இதை எதார்த்தமா அங்கே வந்த ஹம்சாவோட ஒய்ஃபும் பார்த்து அதை தடுக்க முடியாம கத்துறாங்க. அடுத்த செகண்ட் அந்த கொதிக்கிற தண்ணிய மேல ஊத்திக்கிட்டு துடி துடிக்க ஹம்சாவும் இறந்து போயிடுறாரு. அதை பார்த்த ஹம்சாவோட ஒய்ஃபும் கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இறந்து போன ஹம்சாக்கான பிரேயரும் நடந்து முடிக்குது. பிரேயர்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்ரானோ தன்னோட அண்ணி கிட்ட நம்ம குடும்பத்துல நடக்கிறது எதுவுமே சரியா நடக்கிற மாதிரி தெரியல, ஏதோ எல்லாமே தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கான காரணம் எல்லாத்தையுமே நம்ம சீக்கிரமாவே கண்டுபிடிக்கணும். அதுக்காக எங்களுக்கு மத போதனைகளை சொல்லி கொடுத்த எங்களோட குருவை போய் பார்க்கணும். அவரால இங்க என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். முதல்ல உங்க பையன் ஃபர்கானை நம்ம பாதுகாக்கணும். அங்க போனா மட்டும்தான் அவன் பாதுகாப்பா இருப்பான் அப்படின்னு அம்ரான் சொல்ல ஹம்சாவோட ஒய்ஃபுக்கும் அதுதான் சரின்னு படுது. அவங்களும் அதுக்கு ஓகே சொல்றாங்க. அதனால வேக வேகமா அவங்களும் அங்கிருந்து கிளம்புறதுக்காக ரெடி ஆகுறாங்க. அப்ப அம்ரானோ தன்னோட அப்பாவோட ரூமுக்கு போயிட்டு ஏதோ ஒண்ணு தேடிக்கிட்டு இருக்க அங்கதான் அவரு அந்த வகாப்பா கொடுக்க போற அந்த இடத்தோட பத்திரத்தை ஒரு டிராயர்ல வச்சிருப்பார்ல, அது அம்ரானோட கையில கிடைக்குது. அதையுமே எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாருமே அங்கிருந்து கிளம்புறாங்க. இவங்க இப்படி கிளம்புறத நட்டாவும் ஒளிஞ்சு நின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி அம்ரானோட அண்ணியும் ஒரு மதகுருவை பார்க்க வந்திருப்பாங்கல்ல, அவருடைய பேர் அபியா, அவர்கிட்ட ஃபர்கானை ஒப்படைச்சிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பின அவங்கள பார்த்து உங்களை அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அப்படின்னு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவங்க போற வழியில ஒரு கருப்பு புகை அவங்கள கிராஸ் பண்ண அவங்க கார் ஆக்சிடென்ட் ஆகி ரெண்டு பேருமே பரிதாபமா இறந்து போயிடுறாங்க. இப்ப அபியா கிட்ட ஃபர்கான் இருக்கிறதுனால ஃபர்கான் மட்டும்தான் இப்ப உயிரோட இருக்கான். அப்படியே கட் பண்ணி 15 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. ஒரு பையன் மறுபடியும் அதே கிராமத்துக்கு வர்றான். இவன் வேற யாரும் இல்ல, அந்த ஃபர்கான் தான். இப்ப வளர்ந்துட்டான். திரும்ப தன்னோட தாத்தாவோட ஊருக்கு வந்து தன்னோட தாத்தா பிராமிஸ் பண்ண மாதிரி மசூதிக்காக அந்த இடத்தை ஒப்படைக்கிறதுக்கு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அதை நிறைவேற்றுறதுக்காக தான் வந்திருக்கான். அந்த இடம் பார்க்கவே ரொம்பவே பாழடைஞ்சு போயெல்லாம் இருக்கு. அந்த இடத்தை விற்கிறதுக்காக நட்டாவும் 15 வருஷமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு போல. அவரால் விற்க முடியல போல. இன்னும் அந்த இடத்தை விற்க முடியாம அதுக்கான போர்டு கூட மாட்டி வச்சிருக்காரு. அது இன்னமும் இருக்கு. எல்லாத்தையுமே இந்த பையன் பாத்துக்கிட்டே போறான். அவனும் சுத்தி முத்தியும் பாத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பெரியவர் வராரு. இவர் யாரும் இல்ல, அவங்க குடும்பத்துல ஒரு தாத்தா இருப்பார்ல, அந்த தாத்தா தான் இவரு. ரொம்பவே வயசாகி போயிட்டு தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஃபர்கானோ தான் யாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவரும் பயந்து போயிட்டு முதல்ல இங்கிருந்து கிளம்பு, இங்கிருந்தா உன்னோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு அந்த பையனை அங்கிருந்து அனுப்புறதுக்காகவே பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் என்னதான் சொன்னாலும் ஃபர்கானோ இந்த இடத்தை நான் பிரேயர் ஹாலா மாத்துவேன், இத பழையபடி நான் மாத்துவேன், என்னோட தாத்தாவோட ஆசையை நான் நிறைவேற்றுவேன், என் உயிருக்கு ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு விடாப்புடியா இருக்கான். அப்ப அந்த தாத்தாவும் ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறாரு. அதாவது அவங்க எல்லாருமே உயிரோடு இருக்கும் போது அந்த பெரியவர் இந்த தாத்தா கிட்ட அந்த நிலத்தை வகாஃபா மசூதிக்கு இந்த கிராமத்துக்காக கொடுக்க போறேன் அப்படின்னு, அது நீங்க தான் பொறுப்பா எல்லாத்தையுமே பாத்துக்கணும் அப்படின்னு இவர்கிட்டயுமே ஒப்படைச்சிருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து அந்த தாத்தாவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபர்கான் அப்படிங்கிற அந்த பையனும் அந்த இடத்தை சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப திடீர்னு இங்க ஒரு பொண்ணு வரா. இவன் யாரு புதுசா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து யார் நீ அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்பதான் ஃபர்கானோ தான் யார் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, அப்பதான் அந்த பொண்ணு யாருன்னே தெரிய வருது. அது நட்டாவோட பொண்ணு டெலியா தான். அவளும் தன்னைத்தானே ஆர்வப்படுத்த அப்பதான் ஃபர்கானுக்கும் நம்ம ஒன்ன பிரேயர்ல பண்ணிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் டெலியா அப்படிங்கிற அந்த பொண்ணும் ஒரு விஷயத்த சொல்றா. ஹம்சாவோட குடும்பம் இறந்ததுக்கு அப்புறம் இந்த இடம் பழஞ்சு போயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல பயங்கரமான நிறைய அமானுஷமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதனாலேயே இந்த இடத்தை பராமரிக்காம இந்த ஊர்லயே யாருமே பிரேயர் பண்ணாம அப்படி விட்டுட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், இந்த இடத்தை நான் பழையபடி மாத்தி காட்டுறேன் அப்படின்னு இந்த பையன் சொல்ல, இந்த இடத்துல இருக்கிறது உனக்கே ஆபத்து தான், இந்த இடத்துல இருக்கிற இந்த கெட்ட சக்தி உன்னை சும்மா விடாது அப்படின்னு பார்த்து இருந்துக்க அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணும் அங்கிருந்து கிளம்பி போறா. அப்படி கட் பண்ணி அதிகாலை 3 மணிக்கு காட்டுறாங்க. 3 மணியை போல அந்த ஃபர்கான் அப்படிங்கிற அந்த பையனும் அதிகாலை பிரேயரை
அந்த இடத்துல பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு அவங்க தாத்தோட உருவத்திலையும் அவங்க அப்பாவோட உருவத்திலையும் வந்து அந்த தீய சக்தி அவனை பயமுறுத்த பாக்குது. அவன் எதுக்குமே பயப்படாம தொடர்ந்து பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கான். பிரேயர் பண்ணி முடிச்ச கையோட அங்க இருக்கிற மைக்ல அந்த பிரேயரை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த சத்தம் எல்லாருக்குமே கேட்க ஆரம்பிக்குது. அதுல அந்த லேடி இருந்தாங்கல்ல, நட்டாவோட அம்மா, அவங்க இன்னுமே உயிரோட இருக்காங்க போல. அவங்களுக்குமே அந்த சத்தம் கேட்க, அதே நேரத்துல டெலியாவுக்குமே அந்த சத்தம் கேக்குது. இவன் பிரேயர் பண்ண அங்க இருக்கிற எல்லாமே ஆட ஆரம்பிக்குது. அது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு பிரேயரை நிப்பாட்டிட்டு மறுபடியும் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு மறுபடியும் விடாம தொடர்ந்து பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த சத்தம் நட்டாவோட ஒய்ஃபுக்கு கேட்க, இந்த நேரத்துல யார் பிரேயர் பண்றது அப்படின்னு தன்னோட ஹஸ்பண்டை எழுப்பி சொல்ல, யார் இந்த வேலையை பாக்குறது, யாருக்கு இந்த தைரியம் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு அவனும் வேக வேகமா கிளம்பி வர, அதே நேரத்துல முழிச்ச டெலியாவும் தன்னோட அப்பாவுக்கு பின்னாடியே வந்துகிட்டு இருக்கா. இந்த சத்தத்தை கேட்ட நட்டாவோட அம்மாவும் ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்து நட்டாவும் அந்த பையனை பார்த்து, என்ன தைரியம், எதுக்காக அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ யாரு அப்படின்னு கேட்க, அப்பதான் அவன் யாரு அப்படிங்கிற விஷயத்த நட்டா கிட்ட அவனு சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த இடம் உனக்கு சொந்தமானது கிடையாது, உடனே இங்க இருந்து கிளம்பு, நீயும் உன்னோட குடும்பத்துல இருந்த ஆட்கள் மாதிரி இறந்து போயிடாது அப்படின்னு மிரட்ட, அப்பதான் ஃபர்கானோ அவரோட தாத்தா இந்த இடத்த வகாஃபா கொடுத்துட்டாரு அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து அவர்கிட்ட காட்டுறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நட்டாவால எதுவுமே சொல்ல முடியல. இருந்தாலும், நீ ஒரு சின்ன பையன், நீ என்ன எதிர்க்கிறியா, நீ எப்படி உயிரோட இருக்குன்னு பாக்குறேன் அப்படின்னு மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. அதை ஒளிஞ்சு நின்னு டெலியாவும் பார்த்துட்டு அவள் அங்கிருந்து கிளம்பி போறா. இதுக்கு நடுவுல ஹம்சா உயிரோட இருக்கும்போது ஹம்சா கிட்ட நட்டாவும் வந்து அவங்க சொத்துகள்ல கொஞ்சம் பங்கு கேட்டிருப்பாரு. ஆக்சுவலா ஏற்கனவே நட்டாவுக்கு சொத்துல ஒரு பங்கு கொடுத்திருப்பாங்க. அதுக்காக தான் அவர் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த வீட்டையே கொடுத்திருப்பாங்க. அந்த வீட்டையும் தாண்டி அவர் இன்னும் சொத்துல பங்கு கேட்கவும் ரொம்பவே பேரசப்படாத அப்படின்னு ஹம்சம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருப்பாரு. இந்த விஷயத்தையுமே நடுவுல காட்டியிருப்பாங்க. அடுத்த நாள் ஃபர்கானோ அவங்க வாழ்ந்த அந்த வீட்டுக்கும் வந்து பாக்குறான். அந்த வீட்டையுமே நட்டா தனக்கு சொந்தமாக்கி அதை விக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. அந்த போர்டை பாக்குறான். அப்படியே கட் பண்ணி சாயந்தர நேரத்துல அந்த பையன் பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறான் போல அந்த சத்தம் கேக்குது. அப்படியே கட் பண்ணி அந்த பையனை கொல்றதுக்காக மறுபடியும் நட்டாவும் அந்த ஷாமனை தேடி 15 வருஷம் கழிச்சு அந்த கிராமத்துக்கு வந்திருக்கான். அப்படி அவன் வந்துகிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பெரியவர் வந்து, இந்த கிராமத்துல யாருமே உயிரோட இல்ல, ஏதோ ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சு, நீ போனாலும் அங்க யாரையுமே உன்னால பார்க்க முடியாது, உயிரை காப்பாத்தணும்னா உடனே இங்கிருந்து போ, உன் குடும்பத்தை நீ நினைச்சு பாரு அப்படின்னு அவரும் சொல்றாரு. அதை பெருசா கண்டுக்காம நட்டாவும் முன்னாடி போயிட்டு மறுபடியும் திரும்பி பார்க்கும்போது அங்க நின்னுகிட்டு இருந்த அந்த பெரியவரை காணோம். அவரு ரொம்பவே குழப்பத்தோட அந்த கிராமத்துக்குள்ள போறாரு. இன்னொரு பக்கம் அந்த அபியா அப்படின்னு சொல்லப்படுற அந்த மத குருவும் பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதே நேரத்துல அந்த ஷாமனோட இடத்துக்கு வந்த நட்டாவும் அந்த இடமே பாழடைஞ்சு போய் அங்க யாருமே இல்லாததையும் பாக்குறாரு. ஆக்சுவலா அந்த ஷாமன் வெளியில வர வைக்க கூடாது, ஏதோ ஒரு பெரிய ஜின்ன வர வச்சிட்டான் போல, அந்த ஜின்னால அவனே இறந்து போயிருக்கான் போல, அதனாலதான் இந்த இடத்துல யாருமே இல்ல. உள்ள வந்த நட்டாவும் அங்க ஒரு பாக்ஸ் இருக்கு, லைட்டை ஓரமா வச்சுட்டு அந்த பாக்ஸ்குள்ள ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஹம்சாவோட குடும்பத்தை அழிக்கிறதுக்காக ஒரு துணியில ஒரு மந்திரத்தை எழுதியிருப்பான்ல, ஒரு சூனியத்துக்காக, அந்த துணிதான் அது. அதை எடுத்து நட்டாவும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. படிச்ச அடுத்த செகண்டே அந்த இடத்துக்கு அந்த ஜின் வந்துருது. அங்க வந்த அந்த ஜின்னம் உடனே நட்டாவை பொசஸ் பண்ணிருது. இது எல்லாமே அங்க பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிற அபியாவுக்கு தெரிய வரவும் அவரும் வேக வேகமா அந்த பையனை காப்பாத்த கிளம்புறாரு. ஏன்னா நட்டாவை இப்ப ஜின் முழுசா பொசஸ் பண்ணிருச்சு. இன்னும் அந்த சூனியம் முழுசா முடியல. ஏன்னா அந்த பெரியரோட வம்சாவளியில ஃபர்கான் இன்னும் உயிரோட இருக்கான். அதே நேரத்துல அந்த பையனும் இங்க பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பயங்கரமா காத்தடிக்க அவனும் எப்படி சமாளிக்க பாக்குறான், சமாளிக்க முடியல. அதுக்கப்புறம் வெளியில வரும்போது ஒரு மரத்துக்கு பின்னாடி யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, டெலியா தான். டெலியாவையும் இப்ப அந்த ஜின் பொசஸ் பண்ணிருச்சு போல. டெலியாவை பொசஸ் பண்ண அந்த ஜின்னும் இப்ப அந்த பையனை பயங்கரமா பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. அவனை கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா அவனும் தொடர்ந்து பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கான். எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பேயும் மறைஞ்சு போயுது. அதே நேரத்துல அங்கே வந்து நட்டாவும் இவன் கழுத்தை பிடிச்சு, நான் சொல்ல கேட்காம இங்கிருந்து போக மாட்டேன் அப்படின்னு அவனை பயங்கரமா அடிக்க, அவன் அடிக்கிறத பார்த்த அந்த தாத்தாவும் அங்கே வந்து நட்டாவை அடிக்க போக அந்த தாத்தாவோட கழுத்தை பிடிச்சு, எல்லாத்துக்கும் நீயும் தானே உடந்தையா இருந்த, இப்ப என்னையே எதிர்க்கிறியா அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த தாத்தா கிட்ட நட்டாவும் அந்த இடத்தை வித்தா அதுல ஒரு கமிஷன் உங்களுக்கு தர அப்படின்னு இவரையுமே கரெக்ட் பண்ணிருக்கான். கமிஷனுக்கு ஆசைப்பட்டு தாத்தாவும் இது எல்லாத்திலுமே இவனுக்கு உடந்தையா இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த ஷாமனை இவர்தான் நட்டாவுக்கு சொல்லியிருக்காரு. அதாவது எப்படி கேட்டிருக்கானா, எனக்கு வேலை கிடைக்கல, என்னால வேலைக்கும் போக முடியல, நான் ரொம்பவே வறுமையில இருக்கேன், அதை சரி பண்ணணும், இதெல்லாம் சரி பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஷாமன் இருந்தா சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு தான் நட்டாவும் தன்னோட தாத்தா கிட்ட கேட்டிருப்பான். இப்ப தண்ணியை எதிர்க்கிறதுனால அவர் அப்படியே தூக்கி போட்டுறான். அதே நேரத்துல அபியாவும் அங்கே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நட்டாவும் அந்த பையனை கொல்லலாம் போகும்போது அங்கே வந்து அபியாவும் தொடர்ந்து பிரேயர் பண்ண ஆரம்பிச்ச உடனே அந்த ஜின்னால ஒண்ணுமே பண்ண முடியல. தலையை பிடிச்சுக்கிட்டு பயங்கரமா கத்திட்டு போய் விழுகுது. அப்ப கீழே விழுந்த அந்த நட்டாவோட கழுத்துல பிரேயர் பண்ணிக்கிட்டு ஜபமலைய கழுத்துல போட்ட உடனே கொஞ்சம் அமைதியாயிடுறான். அதுக்கப்புறம் அவனை ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டு ஃபர்கான் கிட்ட அந்த மரத்துக்கடியில ஒரு முட்டியை புதைச்சு வச்சிருக்காங்க, அதை தோண்டி எடுத்து அதை உட அப்படி சொல்ல அவனும் தோண்டி எடுக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே சேர்ந்து மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அந்த முட்டியை உடைக்கிறாங்க. முட்டியை உடைச்ச உடனே நட்டாவோட உடம்பு இருக்கிற அந்த ஜின்னும் போக அவனும் அப்படி இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த தாத்தாவும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க அவர்கிட்ட அந்த பையனும் போயிட்டு, தாத்தா என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு அவனு சொல்லிக்கிட்டு
இருக்கும்போதுதான் அந்த தாத்தா இன்னும் சில உண்மைகளை சொல்றாரு. அந்த ஷாமனை பத்தி நட்டாவுக்கு இவர் சொன்னது மட்டும் இல்லாம நட்டா இவர்கிட்ட வந்து ஹம்ஸோட வீட்டுல இருக்கிற போட்டோக்களையும் அந்த பெரியவரோட தலைமுடி அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்க சொல்ல இவங்களுக்குள்ளதான் ஒரு டீலிங் இருக்குல்ல, அதனால இவரும் எடுத்து கொடுத்திருக்காரு. ஆனா நடக்க போறது தெரியாம இப்படி தான் பண்ண தப்புக்கு அந்த பையன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த தாத்தாவும் இறந்து போறாரு. இப்ப அந்த ஜின்னும் ஹம்சாவோட வம்சாவளி எல்லாத்தையுமே கொல்ல முடியாம போனதுனால இப்ப அப்படியே அந்த சூனியம் திரும்பிடுது. அந்த நட்டாவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க உடம்ப பொசஸ் பண்ணி ஒரு கத்திரிக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு நட்டாவோட ஒய்ஃபையும் கொடூரமா கொன்னு போட்டுறாங்க. அதுக்கப்புறம் தன்னை குத்திக்கிட்டு அவங்களும் இறந்து போக அடுத்து அந்த பொண்ணு டெலியாவை பொசஸ் பண்ற மாதிரி காட்டி அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படி சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.